வெல்கம் டு தன்விகா சமையல். இன்றைக்கி நம்ம கேழ்வரகு மாவில் பீட்ரூட்டு கார அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு 1 கப் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூடவே இப்போது எந்த கப்பால் எடுத்தோன்னா அதில் 1/2 கப்பு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அதிலே 1 கப்பு பீட்ரூட்டை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதை ஒன்றா சேர்த்துட்டு 1 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் அடை தட்ட ஈஸியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டு தண்ணி தேவைப்பட்டதுன்னா இன்னும் ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி அடை தட்டுற மாதிரி இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இந்த மாதிரி மாவு நல்லா ரெடி பண்ணிவிட்டு ஒரு கடாய் இல்லைன்னா தோசைக்கல் எதில் வேணாலும் செய்யலாம். நான் இப்போ கடாயில் செய்ய போகிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். மாவு இந்த மாதிரி ஒரு பெரிய பாலாக உருட்டிக்கிறேன். எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதில் அடையை தட்டிடலாம். அந்த மாவை வச்சு கொஞ்சமாக தண்ணியை தொட்டு தட்டினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள், நல்லா தட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அது மாதிரி தட்டிக்கோங்க. நான் கொஞ்சம் நைஸாக தட்டிக்கிறேன். இந்த மாதிரி இது மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் இல்லை நெய் எது வேணாலும் விட்டுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டுருக்கேன். இது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். மூடி வச்சுருக்கேன். ஒரு பக்கம் வேகட்டும், இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். இப்போ என் பையன் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்க. அவங்களுக்காக தான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுக்குறேன். இப்போ இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டு இதுவும் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு எடுத்துடலாம். இது உடஞ்சிருச்சு. அடுத்தது இன்னொரு அடை சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரியே இன்னொரு வாட்டி தட்டி திருப்பி விட்டு எடுத்துடுறேன். வெந்திருக்கு. இதுவும் நல்லா வெந்துருச்சு. உடையாமல் எடுத்தாச்சு. இதே மாதிரியே நான் எல்லா அடையும் சுட்டு எடுத்துக்கிறேன். சூப்பரான ஹெல்த்தியான ராகி மாவு பீட்ரூட் அடை ரெடி ஆகிடுச்சு. நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது சாப்பிட்றதுக்கு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். என் பையனுக்கு கொடுக்க போகிறேன். அவங்க சாம்பார் கேட்டாங்க தொட்டுக்கிறதுக்கு. சைடிஷாக சாம்பார் வச்சுட்டு சாப்பிட்டாங்க. சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.